வீட்டில் செல்வம் குறைவதற்கான அறிகுறி இதுதான். கட்டாயம் தெரிஞ்சுக்கங்க. இழந்த செல்வத்தை நம்மளால் மீட்டெடுக்க முடியும். பொதுவாக பலருடைய வீட்டில் நிதி நெருக்கடி அதிகமாக இருக்கும் பொழுது சிலர் குடும்பத்தில் செல்வம் செழிப்புடன் வாழும். ஆனால் ஒரு சில குடும்பத்தில் வறுமையே வாடும். எல்லோரும் பணக்காரராகவே இருக்க கடினமாக உழைக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் அதுவே பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டை கட்டும் பொழுது ஏற்படும் சில தவறுகளினால் செல்வம் இழப்பை ஏற்படும். இந்த தவறு காரணமாக ஒருவரின் முன்னேற்றத்தை தடுக்கப்படும், செல்வத்தை இழக்க அளவிற்கு செல்லும். அந்த வகையில் நீங்கள் தினசரி செய்யும் ஒவ்வொரு வேலையின் காரணமாக இது நிகழலாம். அந்த வகையில் வீட்டில் செல்வம் குறைய ஏற்படுவதற்கான அறிகுறியை இந்த வகையில் பார்ப்போம். பொதுவாக வீட்டில் கழுவப்படாத எச்சில் பாத்திரங்கள் கழுவாமல் அதிக நேரம் வைத்திருக்கக்கூடாது. வீட்டில் பெண்கள் விளக்கேற்றாமல் ஆண்கள் விளக்கேற்றக்கூடாது. தலைமுடியில் தரையில் உருடுவது போல் உட்காரக்கூடாது. சூரியன் மறைந்த பின் வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது. எச்சி பொருட்கள் பாத்திரங்கள் அங்கேயே இருக்கக்கூடாது. பெண்கள் தினமும் தலை குளிப்பதை தவிர்க்க வேண்டும். செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற நாட்களில் தலை குளிப்பது நல்லது. ஆண்கள் புதன் வெள்ளி தவிர மற்ற நாட்கள் தலை குளிப்பது நல்லது. பூரான் போன்ற விஷப்பூச்சிகள் வீட்டை சுற்றுவது நல்லதல்ல. அதிக நேரம் ஈரத்துணிகள் போட்டு வைக்கக்கூடாது. உணவுப் பொருட்கள் வீணடிப்பது, உப்பு, பால், சர்க்கரை, அரிசி போன்றவற்றை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் வெளிச்சம் இல்லாமல் மின்சாரம் சேமிப்பாக வெளிச்சங்களை குறைப்பது நல்லது. படுக்கை அறையில் பூஜை பொருட்களை வேலையாட்களை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது. வாசலில் செருப்பு துடைப்பதை போன்றவற்றை அங்கேயே வைத்திருக்க வேண்டும்.